ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஏதோ ஒரு பார்ட் டைமா ஒரு விஷயத்த நம்ம தேடிட்டு இருப்போம். அந்த டைம்ல இ-காமர்ஸ் பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணணும்னு உள்ள வந்திருப்போம். அந்த மாதிரிதான் நானும் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்த விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நிறைய பேர் மேஜரா ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். பிளைண்டா இந்த ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ரீசெண்டா என்னோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கூட கால் பண்ணி அவங்களோட நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி தான் ஐடியாஸ் இல்லாம ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆயிடுச்சு. இன்னுமே என்னால என்ன ப்ராடக்ட்டை செல்லிங் பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இ-காமர்ஸ் பிசினஸை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நீங்க செல்லிங் பண்ணணும் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா மூவ் பண்ண முடியும். எந்த ஒரு பிளானுமே இல்லாம பிளைண்டா ஸ்டார்ட் பண்றது மூலமா நம்ம நிறைய எஃபர்ட் போடுறது எல்லாமே வீணாயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்டை நியர்பை ஏதாவது சோர்ஸ் பண்ண முடியுமா, நியர்பை நமக்கு மேனுஃபேக்சரர் இருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கணும். நியர்பை நமக்கு மேனுஃபேக்சரர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு பொருள் நம்ம கிட்ட வர்ற அளவுக்கு சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதையுமே நம்மளால சோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிளைண்டா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இ-காமர்ஸ் பிசினஸ்ல சக்சஸ் பண்றாங்க அப்படின்றத தாண்டி நிறைய பேர் ஃபெயிலியரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனான விஷயம் என்னன்னா, ப்ராடக்டை கரெக்டா சோர்ஸ் பண்ணாத ஒரு பெரிய ரீசன் தான் நம்மளை கொண்டு போய் ஃபெயிலியர்ல விட்டுருது. ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராடக்டை கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு பிசினஸ்ல நல்லாவே சக்சஸ் பண்ணலாம். மேஜரா இந்த ப்ராடக்ட்ல மிஸ்டேக் பண்ணுவோம். இன்னொன்று என்ன பண்ணுவோம், இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்த உடனேயே நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும்னா ஜிஎஸ்டியும் எடுத்து வச்சிருவோம். ஜிஎஸ்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டு வச்சிருவோம். ஒரு 1 yearக்கு நம்ம இந்த பிசினஸையே அடுத்து கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் பண்ணனால நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மணில இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு ஜிஎஸ்டி எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்டை நீங்க செல்லிங் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு ப்ராடக்ட் எல்லாம் நம்மளால கரெக்டா எடுத்துட்டு வர முடியுமா, இந்த ப்ராடக்ட் நீங்க செல்லிங் பண்ணா கரெக்டா இருக்குமா, இதுக்கு காம்படிட்டர் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க இந்த ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு அடுத்த லெவலை ரீச் பண்ணலாம். ஒரு ப்ராடக்டை கரெக்டா சோர்ஸ் பண்ண முடியாம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாலும் சில பேரால ப்ராடக்டை கரெக்டா நம்மளால எடுத்துட்டு வர முடியல. A to Z ப்ராடக்டை நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல செல்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். என்னென்ன ப்ராடக்ட் செல்லிங் ஆயிட்டு இருக்கு, ஆக்டிவா பீப்புள் என்ன மாதிரி தேடுறாங்க, அந்த ப்ராடக்ட்ல நம்ம ஏதாவது யூனிக்கா பண்ண முடியுமா, ஸோ அது பண்றது மூலமா நம்மளால சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா கூட நம்ம ப்ராடக்ட் இதுதான் பீப்புளுக்கு நல்ல மூவிங்ஸ்ல இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கே ஆல்மோஸ்ட் நமக்கு 1 year ஆயிடும். ஸோ நமக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனேயே நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரணும், வரலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கே ஆர்டர் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 1.5 years எடுத்துக்கிச்சு. ஸ்லோவா தான் நம்மளால ப்ராடக்டே அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தேடி போகணும், நமக்கு நியர்பை என்ன இருக்கு அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது கரெக்டா சூட் ஆகுமான்னு நம்ம லிஸ்டிங் பண்ணிட்டு அது நல்ல மூவிங் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணி தான் நம்ம ஒரு சேல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கே ஆல்மோஸ்ட் 1.5 years கிட்ட ஆயிடும். ஸோ எடுத்த உடனே நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெகட்டிவான விஷயங்கள் அதுல என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் நம்மளால ஓவர் கம் பண்ணி இந்த பிசினஸ்ல நல்லபடியா வர முடியுமா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வீடியோஸ் வருது நம்ம அதை பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளைண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க.
சில பேர் அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஐடியாஸை வந்து நிறைய கொண்டு வர்றது மூலமா நிறையவே அவங்க சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. உங்களாலையும் கண்டிப்பா முடியும். ஏன்னா நீங்க ஒரு எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, முழுமையா அதுல இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்க முடியும். அதுக்கு தேவை வந்து பொறுமை தான். எந்த ஒரு பிசினஸ்லயும் எடுத்தோடனே சக்சஸ் பார்க்க முடியாது. அப்படியே சக்சஸ் பார்த்தாலும் அது வந்து நமக்கு நிலைச்சு நிக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சு ஒரு சக்சஸை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய எஃபோர்ட் போடுங்க. போடுற எஃபோர்ட்டை வீணாம போடாம கரெக்டான வேலை நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சக்சஸை உங்களால பார்க்க முடியும். ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் சோர்ஸை நீங்க முன்னாடியே பார்த்துருங்க. ப்ளஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்க, என்னென்னலாம் பண்ணலாம், நியர்பை நம்மளால என்ன இருக்கு அப்படின்றத சோர்ஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஆக்டிவா ஒரு பொருள் சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதையே அப்படி ஈயடிச்சான் காப்பி மாதிரி நம்மளும் அதையே விற்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் வந்துருவோம். ஒரு சிலருக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லாவே ஆக்டிவா செல்லிங் ஆயிட்டு இருக்கும், அதுவே நமக்கும் வரும் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட முடியாது. ஸோ ஒரு பொருள் வந்து ஆக்டிவா சேல் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதுல டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம அதாவது ப்ராடக்டை வந்து நம்ம டிஃப்ரெண்டா கொண்டு வரணும். அதெல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து செட்டில் பண்றதுக்கே ஒரு 2 இயர்ஸ் ஆயிரும். 2 இயர்ஸ்க்கு மேலதான் நீங்க வந்து இதுல வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு பிசினஸை ரன் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க எஃபர்ட் போடுற மாதிரி தான். அதாவது ஒரு காலேஜ்ல போய் ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்கன்னா 3 வருஷம் அந்த முழுமையா கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கும்ல. அது மாதிரிதான் இந்த பிசினஸ்க்குள்ள வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேர்னிங் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கதான் அடுத்தடுத்து உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். ஓ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு இது பண்ணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டு போய் கண்டுபிடிங்க, மேனுஃபேக்சரரை தேடுங்க. தேடி உங்களால கண்டிப்பா இது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, இது கண்டிப்பா ஏன்னா மேனுஃபேக்சருங்கும் போது அது ஒரு ரிப்பீட்டடா அவங்கள்ட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் நம்ம சோர்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நமக்கு காலியான நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து ஸ்டாக் இல்லாம போயிட்டா கூட போய் திருப்பி அகைன் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை அவங்களே நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத மெயினா நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு பக்காவா எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க அடுத்த ஸ்டெப்பை நீங்க எடுக்கணும். பிளைண்டா ஸ்டார்ட் பண்றது மூலமா நீங்க நெக்ஸ்ட் போடக்கூடிய எஃபோர்ட்ஸ் எல்லாமே அங்க கம்ப்ளீட்டா வீணாகுது. உங்களோட மணி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்க இதெல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு மூவ் ஆன் பண்ணும்போது எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச்.